லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆனா அவர் அப்பான்னு தெரிஞ்சதும் எல்லாமே தப்புங்கிற மாதிரி அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்க. அவர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு பெருசா பேசுறல்ல, அதையெல்லாம் அவரு நல்ல எண்ணத்துல செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறியா? அந்த ஆளோட சுயநலத்துக்காக செஞ்சிருக்காரு. அவரு நல்லவருன்னு வார்த்தைக்கு வார்த்தை இப்படி அவர் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறல்ல, உன்னையும் மத்தவங்களையும் இப்படி நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த ஆள் வேஷத்தை போட்டிருக்காரு. என்னைக்கு நீதான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு அந்த ஆள் முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரிதான் அந்த ஆள் ஒவ்வொரு காரியத்தையும் இப்ப செஞ்சிட்டு இருக்காரு. சாதாரணமா பாக்கும்போது அந்த ஆள் நமக்கு நல்லது பண்ண மாதிரி தான் தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தாதான் அதுக்கு பின்னால இருக்கிற சதி என்னன்னு புரியும்டி. அம்மா, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க எல்லாரையும் விட அவர் கூட ரொம்ப நேரம் இருக்கிறது நான் தான். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேம்மா, அப்பா முழுசா மாறிட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு தான் அவர் மனசார நினைக்கிறாரு. அம்மா, உன்னை நோகடிக்கிறது தான் அவர் நோக்கம்னா நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு எதுக்குமா அவர் உதவி செய்யணும்? என்னையும் ஜீவாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு ஏன் அவர் சொல்லணும்? ஐயோ, எல்லாமே நடிப்பு வேஷண்டி. அவர் ஆதரவு இல்லாம நான் உங்க 3 பேரையும் வளர்த்து ஆளாக்குனது அந்த ஆளுக்கு பொறுக்கல. முக்கியமா வாழ்க்கையில நான் அந்த ஆளை ஜெயிச்சிருவேன்னு அந்த ஆளுக்கு பயம் வந்திருக்கும். அவரால் அதை ஏத்துக்க முடியல. என்னை எப்படியாவது அவமானப்படுத்தி தோக்கடிக்கணும்னு இப்ப நாள் திட்டம் போட்டிருக்காரு. என்ன தோக்கடிக்கணும்னா எனக்கு ஆதாரமா இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட இருந்து பிரிக்கணும். அதைத்தானே இப்ப செஞ்சிட்டு இருக்காரு. அவரோட ஆம்பளை திமிரால அதை ஏத்துக்க முடியாதுடி. என்னை எப்படியாவது அவமானப்படுத்தி தோக்கடிக்கணுங்கிறது தான் இப்ப அந்த ஆளோட திட்டம். என்ன தோக்கடிக்கணும்னா எனக்கு ஆதரவா இருக்கிற உங்களை முதல்ல பிரிக்கணும். அதைத்தான் இப்ப அந்த ஆள் செஞ்சிட்டு இருக்காரு. உசருக்கு ஆபத்துன்னு சொல்லி முதல்ல உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சாரு. கையலுக்கு அவரு மச்சான கல்யாணம் பண்ணி வச்சு அவர் பக்கம் இழுத்து வச்சுக்கலான்னு பார்த்தாரு. நான் அதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே சாமியார வந்து என் மனசை கலைச்சு சம்மதிக்க வச்சாரு. அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சு இப்போ கையிலையும் அவர் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. மிச்சம் இருக்கிறது என் கூட மலர் மட்டும்தான். அவளையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாருடி. பொம்பளை பிள்ளைங்களை வெறுத்தவர் அந்த ஆளு. உங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்தது நானு. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஆள் பக்கம் போய் சேர்ந்துட்டீங்கல்ல. இதை விட பெரிய அசிங்கம் என்னடி இருக்க முடியும்? என்னை இப்படி அசிங்கப்படுத்தி தோக்கடிக்கிறது தான் அந்த ஆளோட ஒரே எண்ணமா இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத கூட புரிஞ்சுக்காம நீ அந்த ஆளுக்கு உடனே நின்னுட்டு இருக்கியே. அம்மா, இது எல்லாமே உன் கற்பனை தானே தவிர இது எதுவுமே உண்மை இல்ல. அப்பா மேல இருக்கிற கோவத்தினாலதான் உன்னால இப்பவுமே அவரை நம்ப முடிய மாட்டேங்குது. அவர் என்ன செஞ்சாலும் நீ அதை தப்பாவே புரிஞ்சுக்கிற. அம்மா, உன் கோவத்தையும் வெறுப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. அப்பதான் அப்பா முழுசா மாறிட்டாருங்கறத உன்னால புரிஞ்சுக்கவே முடியும். ஏய், மனுஷங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. அந்த ஆள் என்னைக்கும் மாறவும் மாட்டாரு, திருந்தவும் மாட்டாரு. சாமியார் வேஷம் போட்டு அந்த ஆள் நினைச்சதெல்லாம் இப்ப சாதிச்சிட்டாருல. இன்னும் பழைய மாதிரி தான் இருக்காருங்கிறதுக்கு இந்த ஒரு சாட்சி போதும். அவர் சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் அந்த ஆளை விட்டு ஒதுங்கி வரணும்டி. அப்பா அப்பான்னு நம்பி அந்த ஆள் பின்னாடி போன உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ தான் நிர்கதியா நிப்ப. உன் ஐபிஎஸ் கனவு நிறைவேறணும்னா அந்த ஆளை விட்டு விலகி வந்துரு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துடுவாரு. அந்த வேதனையை உன்னால தாங்கிக்க முடியாது மயில. அம்மா, வெற்றி, நீ என்னடா இந்த பக்கம்? என்னாச்சு வெற்றி? பதில் சொல்லாம என்னையே நீ பாத்துட்டு இருக்க? நான் உங்களை எவ்வளவு நம்புனேன். கூட பிறந்த அக்கா மாதிரி நான் உங்களை நினைச்சேன். என்னை எப்படி உங்களால ஏமாத்த முடிஞ்சது? என்னடா
என்னென்னமோ பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுக்கா. எனக்கு வேண்டாதவங்களை எங்கேயோ பைத்தியம் மாதிரி வெளியே தேடிட்டு இருந்தேன். அவங்க என் வீட்டுக்குள்ளே என் பக்கத்துல இருக்காங்கன்னு இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் ஏன் இப்படி பேசுறான்? என்ன பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சோ? நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க யாருங்கிறதே காட்டிக்காம இவ்வளவு நாளா என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல, அது கூட பரவாயில்ல. தம்பி தம்பி நீ என் மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சீங்களே, அந்த நடிப்பை நான் எந்த காலத்திலும் மறக்க மாட்டேன். வெற்றி, நான் உன் மேல வச்சிருக்க பாசத்தை நடிப்புன்னு நினைக்கிறியா? பாசம்தான், வேஷம்தான். எனக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு அந்த டிராமாவை நடிச்சீங்க. அப்படி எல்லாம் பேசாத வெற்றி. நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தம்பியா ஏத்துக்கிட்டேன். இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு. உங்க ஆக்டிங் இதோட நிறுத்திக்கோங்க. வெற்றி, நான் சொல்றது பேசாதீங்க. இவ்வளவு நாளா உண்மையை மறைச்சு நீங்களும் அப்பாவும் எவ்வளவு ஆட்டம் ஆனீங்க. இனிமேதான் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த வெற்றி வேற, இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து பாக்குற வெற்றி வேற. வெற்றி, நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மாதிரி ஒருத்தி உனக்கு அக்காவா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன. உண்மையை தெரிஞ்சதும் நீ நான் அக்காவா ஏத்துப்பன்னு நான் நம்பினேன். ஆனா இந்த அளவுக்கு நீ கோவப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. வெற்றி, எனக்கு என் தம்பி வேணும்டா. என்ன உன்னால இழக்க முடியாதுடா. உண்மையை நான் உன்கிட்ட மறைச்சதுக்காக என்ன வெறுத்துடாதடா. இதுக்கு என்ன காரணம் நான் சொன்னாலுமே நான் செஞ்சது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுடா. தயவு செஞ்சு நான் அக்காவை ஏத்துக்கோடா. ஐயோ அக்கா, என்னக்கா இதெல்லாம்? நீங்க மலரக்கா, கயலக்கா, நீங்க எல்லாருமே எனக்கு நிஜமான அக்காவா இருக்க கூடாதுன்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியலக்கா. இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே சொல்லாம என்கிட்ட இருந்து மறைச்சதுதான் எனக்கு உங்க மேல கோவம் வந்துச்சு. அந்த கோவத்துல தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினேனே தவிர என்னாலையும் உங்களை இழக்க முடியாதுக்கா. என்ன மனுஷனா மாத்தினதே நீங்க தான். எனக்கு நீங்க, அம்மா, அக்காங்க எல்லாருமே எனக்கு வேணும்க்கா. நீங்களே விலகி போறேன்னு சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன்க்கா. ஒரு தம்பி இல்லங்கிற ஏக்கம் எங்க எல்லாருக்குமே இருந்துச்சுடா. நீ எங்க வாழ்க்கையில வந்ததுமே அந்த ஏக்கம் போயிடுச்சு. நிரந்தரமா எங்களுக்கு ஒரு தம்பி கிடைச்சிட்டான்னு நாங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். நீ திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசினதுமே நான் பயந்துட்டேன்டா. இந்த சொந்தம் இனிமே எங்களுக்கு இல்லங்கிறதெல்லாம் இனிமே என்னால ஏத்துக்கவே முடியாதுடா. அப்படியே ஒரு நிமிஷம் இந்த உலகமே நின்னுட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குடா. அது சரி, என்ன பத்தின விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அப்பா ஏதாவது உன்கிட்ட சொன்னாரா? இல்லக்கா, அம்மா சொன்னாங்க. வெற்றி, என்ன சொல்ற? அம்மாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு அது தெரியலக்கா. நானும் அதை கேட்கல. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்களே என் அக்காவா கிடைச்சதுனால எனக்கு வேற எதுவுமே தோணலக்கா. நம்ம எங்கேயாவது போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமாக்கா? அக்கா, அக்கா, என்னாச்சுக்கா? இவ்வளவு நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்படி சீரியஸ் ஆயிட்டீங்க. அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கலடா. இதுக்கு மேலேயும் நான் அந்த வீட்டுக்கு வந்து இருக்கிறது கூட சரியா வராது. அதான் வேற எங்க போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கே வாங்க. இதுக்கப்புறம் அம்மா உங்களை என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். உனக்கு புரியல வெற்றி. அம்மா கண்டிப்பா என்ன அவங்கள நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா. இந்த விஷயமா அம்மா உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த உண்மை தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்கவும் மாட்டாங்க. எப்பவும் போலதான் இருப்பாங்க. நீங்களும் அதையே மெயின்டைன் பண்ணிடுங்க. அம்மா அமைதியா இருக்கிறது தான் சிக்கலே வெற்றி. உண்மை தெரிஞ்ச ஆவேசப்பட்டு கத்திட்டா கூட பரவாயில்ல. என் கழுத்தை பிடிச்சு என்ன வெளியே தள்ளினா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. அவங்க மனசுல இருக்க கோவத்தை கொட்டி தீத்துட்டாங்கன்னா கூட நம்ம விட்டுறலாம். ஆனா அவங்க அமைதியா இருக்காங்கன்னா அவங்க வேற ஏதோ திட்டத்தோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அம்மா என்ன திட்டம் வேணும்னாலும் போடட்டும்க்கா. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்க்கா. ஒருவேளை உங்க உயிருக்கே ஆபத்து வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது நான் உங்க உயிரை. ஐயோ வெற்றி,
என்னடா பேச்சு இதெல்லாம்? இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கு அப்படி பக்குன்னு ஆயிடுச்சு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்க்கா. விளையாட்டுக்கு கூட நீ அப்படி சொல்லாதடா. சரிக்கா, நீங்க எந்த டென்ஷனும் ஆகாதீங்க. என்ன நடந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்க்கா. அம்மா இப்போதைக்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது திட்டம் போட்டு செய்யணும்னு நினைக்கிறதுக்குள்ள நான் அவங்கள சமாதானப்படுத்திடுவேன். அது முடியும்னு நினைக்கிறியா வெற்றி? நீங்க வந்ததுனால தான் என் வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு அம்மா நினைக்கிறாங்கக்கா. எனக்காக தான் ஏதாவது செய்யணும்னு துடிக்கிறாங்க. நானே உங்களை ஏத்துக்கிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கோவம்லாம் தானே குறைஞ்சிரும்க்கா. என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு நீங்களா வேணுங்கிறத நான் புரிய வைக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபேவரா மாறிட்டா அம்மாவால எதுவுமே செய்ய முடியாதுக்கா. இன்னும் என்னக்கா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு ஆதரவா நானும் அப்பாவும் இருக்கோம்க்கா. அதை விட என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்கக்கா. சுசிலா, சுசிலா, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லையா? அதான் அன்னைக்கு கோயில நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல, அதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க? என் கடமையை செய்ய வந்த சுசிலா. இது வரைக்கும் உங்க கடமை எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு கிழிச்சிட்டீங்க. இப்ப மிச்சம் இருக்கிற கடமையை செஞ்சு முடிக்க வந்திருக்கீங்க, அதானே? தவறு, உங்க யாருக்கும் நான் எதுவுமே செய்யலன்னு எனக்கும் நல்லா தெரியும். அதை ஈடு கட்டுறதுக்காக தான் நான் இந்த சொத்து பத்திரத்தோட வந்திருக்கேன். என் பேர்ல இருந்த சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. முதல்ல சாமியாரா வந்து என்னை ஏமாத்துனீங்க, இப்போ சொத்தை காட்டி எங்களை சேர்த்துக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல சுசீலா, இத பாருங்க, நீங்க எந்த வழியில வந்தாலும் சரி, அது மட்டும் நடக்காது. நீ என்னை எப்பவுமே தப்பாவே புரிஞ்சுக்கிற சுசீலா. ஆமா, என்ன நீ ஏத்துக்கிறதுக்காக நான் கொடுக்குற லஞ்சமே இல்லை, இது செஞ்ச பாவத்துக்காக கொடுக்குற பரிகாரம். பரிகாரமா? நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. நீ குழந்தைகளோட என்னை விட்டு போனதுல இருந்து நான் உன்னையோ குழந்தைகளையோ பத்தி யோசிக்கவே இல்லை. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை என் சந்தோஷம்னு சுயநலமாவே இருந்துட்டேன். இத்தனை வருஷமா புருஷனோட துணையே இல்லாம நீ எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பல்ல. அப்பாவோட ஆதரவு கிடைக்காம என் பொண்ணுங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல. நான் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்து பரிகாரம் செஞ்சாலும் நீங்க அனுபவிச்ச வேதனையை என்னால ஈடுகட்டவே முடியாது. தெரியுதுல, தெரியுதுல? அப்புறம் இப்ப எதுக்கு இந்த பத்திரத்தை தூக்கிட்டு வந்தீங்க? கிளம்புங்க இங்க இருந்து. சுசீலா, முடியாதுங்கிறதுக்காக என்னால அப்படியே விட்டுற முடியாது. நான் செஞ்ச தப்ப சரி பண்ணவும் முடியாது. அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இல்லை. நீங்க யாரும் இனிமே கஷ்டப்படவே கூடாது. பணங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கக்கூடாது. உனக்கும் நம்ம பொண்ணுங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்காக தான் இந்த சொத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என் மேல இருக்கிற கோபத்தால இதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லாத சுசீலா. நம்ம பொண்ணுங்களுக்காவது தயவு செஞ்சு இதை வாங்கிக்க. உங்களையே நான் என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்ப நீங்க கொடுக்கிற சொத்தை மட்டும் நான் வாங்கிப்பேனா? இதை மட்டும் நான் வாங்கிட்டேன்னா என்னை விட கேவலமான பொம்பளை இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. இப்ப என்ன கேவலப்படுத்துறது தானே உங்களோட நோக்கம்? இல்ல, என் பொண்ணுங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி அழணும்னு நினைச்சீங்க. அது நடக்காம போச்சு. அதனால இப்ப எனக்கு சொத்தை பிச்சை போட வந்திருக்கீங்க. உங்களை நான் நல்லவருன்னு நம்பி இப்ப நான் இந்த சொத்தை வாங்கி வச்சுக்கணும். இத ஊர் மக்கள் பார்த்து என்ன காரி துப்பணும். அந்த திட்டத்தோட தானே இப்ப இங்க வந்திருக்கீங்க. நான் செய்யற நல்லதை கூட ஏன் சுசீலா தப்பாவே பாக்குறேன்? ஏன்னா நீங்க ஒரு தப்பான ஆளு. எப்பவுமே உங்க புத்தி மனசு எல்லாமே தப்பாதான் இருக்கும். உங்ககிட்ட கை நீட்டி சொத்தை வாங்கறதும் என் மேல நானே சேத்தள்ளி பூசிக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க திருந்துட்டீங்க மாறிட்டீங்கன்னு எந்த காலத்திலயும் நான் நம்ப மாட்டேன். என் மேல ஏதோ பாசம் இருக்கிற மாதிரி அக்கறை இருக்கிற மாதிரி இப்ப சொத்தை கொண்டது என் முன்னாடி நீட்டுறீங்கல்ல. இவ்வளவு காலம் உங்க சொத்தா எங்களை காப்பாத்துச்சு? இல்ல இந்த சொத்து தான் வந்து எங்களுக்கு சோறு போட்டுச்சா? இல்ல இந்த சொத்து எங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சா?
பெத்த பொண்ணை தொலைச்சு தலை முழுகிட்டு வீட்டுக்கு வான்னு நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பிட்டீங்க. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல கூட கட்டிட்டு வெளியில வர்றதுக்கு இந்த சொத்து எனக்கு உதவல. 3 பொண்ணுங்களோட ஏற்காட்டுல இறங்கி நிர்கதியா தனியா நின்னனே, அன்னைக்கு இந்த சொத்து எனக்கு துணைக்கு வரல. என் பொண்ணுங்களுக்கு ஒருவேளை கஞ்சி ஊத்துறதுக்காக 4 இடத்துல கூலி வேலை செஞ்சு சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு படாத பாடுபட்டனே, அன்னைக்கு உங்க சொத்து எனக்கு உதவல. ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் புக்கு வாங்கறதுக்கும் யார்கிட்ட கையேந்தறதுன்னு தெரியாம தெரு தெருவா அலைஞ்சனே, அன்னைக்கு இந்த சொத்து எனக்கு பயன்படல. மஞ்ச காமால வந்து மயிலு உசுருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ மருந்துக்கு கூட என்கிட்ட காசு இல்லாம மிச்சம் இருந்த என் தாலி சரட வித்தனே, அன்னைக்கு உங்க சொத்து என் பொண்ணை காப்பாத்தல. என் பொண்ணுங்களுக்கு துணிமணி வாங்கறதுக்கும் நகை நட்டு வாங்கறதுக்கும் பெரிய மனுஷி ஆகி நின்னப்போ சடங்கு செய்யறதுக்கும் ஏன் இப்ப கல்யாணத்துக்கோ உங்களோட பணமோ சொத்தோ உதவல எனக்கு. எல்லா கஷ்டத்திலயும் எல்லா சந்தர்ப்பத்திலயும் நாங்க 4 பேரும் தனியா நின்னு போராடி மீண்டு வந்திருக்கோமே தவிர யார் சொத்தையும் நம்பிலாம் நாங்க பழைக்கல. இப்ப மட்டும் இந்த சொத்து எங்களுக்கு எதுக்கு? அந்த சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க. கோபமும் பிடிவாதமும் நியாயம்தான் சுசீலா. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பொண்ணுங்களை பத்தி யோசிச்சு பாரு. இவ்வளவு நாள் அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமேலாவது அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன்னோட கோபம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது சுசீலா. போதும், நிறுத்துங்க. என் பொண்ணுங்களோட எதிர்காலத்தை பத்தியும் வாழ்க்கைய பத்தியும் கவலைப்படுறதுக்கு நீங்க யாரு? புள்ளைய பெத்து போட்டுட்டா மட்டும் அப்பனாயிட முடியுமா? ஒரு அப்பனா அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல எல்லாம் நீங்க அன்னைக்கு வந்து நின்னு இருக்கணும். அப்பனா நான் இருக்கேங்கிற தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கணும், நம்பிக்கையை கொடுத்திருக்கணும். ஆனா நீங்க என்ன கொடுத்தீங்க அவங்களுக்கு? பணமா நீங்க எங்களுக்கு உதவாம போனது கூட பரவாயில்ல. எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆபத்துன்னு வரும்போது ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல கூட ஆள் இல்லாம நான் பொண்ணுங்களோட தவிச்சிருக்கேன். எங்களுக்குன்னு ஒரு ஆள் இல்லாம என்ன வாழ்க்கை இதுன்னு மனசு நொந்து போய் நாங்க 4 பேரும் இருந்திருக்கோம். அந்த வலியை இந்த சொத்தை வச்சு குறைக்க முடியாதுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சுசீலா. புத்தி கெட்டு போய் நான் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். இருந்தாலும் நான் அப்பவே உங்களை தேடி இருக்கணும். 3 பொண்ணுங்களோட நீ என்ன பண்ற, எங்க போனன்னு நான் யோசிச்சிருக்கணும். அப்போ இருந்த திமிரும் அகங்காரமும் என்னை யோசிக்க விடல. அன்னைக்கு நான் அப்படி இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நான் யோசிக்கிறேன். அதுக்காக நான் உங்கள்கிட்ட 1000 தடவை கூட மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கு பிராயச்சித்தமாக தான் இந்த சொத்தையே கொடுக்குறேன். இதை இத்தனை வருஷமா நான் உங்களை கண்டுக்காமல் இருந்ததுக்கான நஷ்டஈடாக கூட நினச்சிக்கிறேன். ஒரு அப்பாவா ஒரு புருஷனா உங்களுக்கு நான் நிறைய செஞ்சுருக்கணும்ல. இப்போ செய்யாமல் விட்டதை மொத்தமாக இப்போ செய்கிறேன்னு கூட எடுத்துக்கைய. சுசீலா, நீ என்னை மன்னிக்க வேணாம், என் பாசத்தை நீ ஏற்றுக்கவும் வேணாம். உங்களுக்குன்னு சேர வேண்டிய இந்த சொத்தை தயவு செஞ்சு வாங்கிக்க. உங்களுக்கு இப்போவாவது ஏதாவது செஞ்சுட்டேன்ற நிம்மதியாவது எனக்கு இருக்கும்ல. இப்ப கூட செஞ்ச பாவத்துக்கு உண்டியல்ல காசு போடுற மாதிரி இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல. இதை நான் வாங்கிக்கிட்டா உங்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைச்சிடும். அது மட்டும் நடக்க கூடாது. பெத்த பொண்ணு தூக்கி எறிய சொன்ன பாவத்தை காலம் பூரா நீங்க சுமக்கணும். இதுக்கு மேல சொத்து கித்துன்னு பேசிட்டு இங்க நிக்காதீங்க. மரியாதையா கிளம்புங்க. சுசீலா, நீ எவ்வளவு வீம்பு பிடிக்கிற? நான் கொடுக்கறத நீ வேணா மறுக்கலாம். ஒரு அப்பாவா என் பொண்ணுங்களுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறத உன்னால தடுக்க முடியாது. பணம் பணம்னு பேயா அலைஞ்சது நீங்க. என் பொண்ணுங்களை நான் அப்படி வளர்க்கல. காசு பணத்தை விட கௌரவம் தான் பெருசுன்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கேன். அவங்க பசி பட்னின்னு எல்லாத்தையும் பார்த்து கஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. அதை எப்படி சமாளிக்கணும், அதுல இருந்து எப்படி போராடி மீண்டு வரணும்னு என் பொண்ணுங்களுக்கு நல்லா தெரியும். பணமும் வசதியும் இல்லாம கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து அவங்க மீண்டு வந்துருவாங்க.
அவங்களுக்கு உங்க இறக்கமும் வேணாம், இந்த பாவப்பட்ட சொத்தும் வேணாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. தேவைக்கு உதவாத சொத்து வெறும் குப்பைக்கு சமம். நான் இந்த சொத்து பத்திரத்தை அப்படிதான் பாக்குறேன். இது எங்களுக்கு வேண்டாம். எடுத்துட்டு கிளம்புங்க.